ஹலோ நண்பர்களே, நான் தான் மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ரெட்ரோ மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறேன். மூவி ரிவ்யூன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் வாஸ் பெர்ஃபெக்ட் ரைட் டவுன் டு த லாஸ்ட் மினிட் டீடைல். செகண்ட் ஆஃப் இட்ஸ் த பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் டாக் ஷிட் ஐ எவர் சீன். அவ்வளோதான் ரிவ்யூ. ஆனா ஐ ரியலி வாண்ட் அப்ரிஷியேட் ரெட்ரோ மூவி. ஏன்னு சொல்றேன், இந்த வெறுமனே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, இது வந்துட்டு இட்ஸ் ரியலி வர்த் இட். அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அது. ப்ரோஸ் ஆஃப் ரெட்ரோ மூவியே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, இன்ட்ரோடக்ஷனு, அந்த 17 நிமிஷம் சிங்கிள் சீன் சீக்வன்ஸு, கனிமா பாட்டு, ஃபைட்டு, ஆக்டிங், சூர்யாவோட ஆக்டிங், பூஜா ஹெக்டே ஆக்டிங், பக்கத்துல கோ ஆக்ட்ரஸோட ஆக்டிங், எல்லாருமே பிரிச்சு வீசியிருப்பாங்க. மியூசிக் பயங்கரமா இருக்கும், டைரக்ஷன் பயங்கரமா இருக்கும், ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கும், பாட்டு பயங்கரமா இருக்கும், ஆ- எல்லாமே பயங்கரமா இருக்கும்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. தி பிக்கஸ்ட் ஃபம்பிள் எனி செகண்ட் ஹாஃப் கேன் ஹேவ் இஸ் ரெட்ரோ மூவி. ஹாஃபுக்கு மட்டும் தனியாக ஒரு படமாக எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துக்கு நான் 100க்கு 100 கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இவன் வயலன்ஸ் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எடுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நான் இந்த ரெட்ரோ மூவி போனேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாங்கள் முன்னாடி போய் நின்று ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடினோம். செகண்ட் ஹாஃப்ல மயான அமைதி. ఫస్ట్ డే ఫస్ట్ షో కన్న తల్లివని కూడా చూడమ్మా హీరో అమ్మని అడుగుతానంటాడు நடுவில் கடவுளே அஜித்தே விஜயே டிவிகேன்னு கத்திட்டு இருந்தானுங்க. டென்ஷன் பண்ணி ஆகிட்டு இருந்துச்சு. பட் எனிவேஸ் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எவனுமே கத்தல, அவ்வளோ மயான அமைதியா இருக்கு. எப்படி அப்படி ஒரு சம்பவத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் இப்படி சொதப்ப முடியும்? இன்டர்வியூஸ்ல லவ் மூவி ஆக்ஷன் மூவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டான். நான் வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே போய் படத்தை பார்த்துட்டேன். அப்படி பார்த்ததுனாலே என்னமோ எனக்கு அதுவே எனக்கு மேஜர் டிராபேக்காக இருந்துச்சு. என்ன அவங்க 2 பேரும் காட்டவே மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Actually, Surya Padivar is not a gangster film. It's a love story. என்னன்னா திடீர்னு ஒரு கிளாடியேட்டர் சீன் மாதிரி ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீ தான் எங்கள் தேவதூதன், நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு வரும். இவனுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். இதுல இருந்து அவங்க பிரச்சனையை வேற காப்பாற்ற போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா நாங்கள் வேற ஆள் கிடையாது, நீ எங்க புள்ள தான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு இங்கேருந்து ஃபர்ஸ்ட் சீனை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே சுற்றி அடிச்சு காம்ப்ளிகேட் பண்ணி கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று, சிரிங்க சிரிங்க சந்தோஷமா சிரிங்க அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸ். கிளாடியேட்டர் 144p எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. இது எதுக்கு செகண்ட் ஹாஃப் ஓடிட்டு இருக்கு, எதுக்கு இந்த ரெண்டாவது வில்லன் வந்தான், இதுவே எனக்கு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு ஐட்டம் சாங் வேற. ஏன் இதெல்லாம் யாரு கேட்டா உன்ட்டு? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு தேவையில்லாம நிறைய ஏற்றி விட்டுறது. அப்படி என்ன ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு உங்களுக்கு? சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ ஜிபியோ கோட்டெல்லாம் நல்ல படம்னு சொல்கிறீங்க. நல்ல படம்லாம் நான் சொல்லவே இல்லை, நான் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது 2 படமே கிடையாது, இது வந்து படம். என் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாஸ்டர் பீஸ் பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. செகண்ட் ஆஃப் போகும்போது என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தளபதி பிரேக்கப் சீன், இல்லை சதுரங்க வேட்டை கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு கிளைமேக்ஸு, இல்லை ஜான்விக்கு அந்த ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறமும் கொலையெல்லாம் பண்ணாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே இருப்பார், அவரை திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி. இல்லாட்டி தெரி மூவி செகண்ட் ஆஃப் மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் விட எனக்கு எடுத்தோன்னே யோசிச்சது வந்துட்டு செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் வந்து, இதுக்கப்புறம் வின்லேண்ட்ஸ் ஆக மாதிரி இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் அப்படி தான் நான் யோசித்தேன்.
எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே நிம்மதியாக வாழ போகிறான், அது என்னமோ தடுக்கிறதுக்கு எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கிடையாது. மோஸ்ட்லி இந்நேரத்துக்கு மீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டு போட்டு அந்த செகண்ட் ஹாஃப்னாலே நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில அப்ரிசியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பா கேரக்டர் வந்துட்டு பூஜா கிட்ட கடத்தி வச்சுட்டு நீங்க வாடா அப்படிம்பாங்க. இவன் இங்கிருந்தே ஃபோன் கால் மூலமா அவன் பையனை அங்க கடத்தி வச்சுட்டு அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. ரியலி டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு வந்துட்டு. நான் வந்து சூர்யா கம்பேக் கொடுத்துருவாருன்னு நினைச்சேன். இப்படி திருப்பி போயிடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு வகையில சூர்யா ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கங்குவாவெல்லாம் தின்னுட்டு இதை பார்த்தா வந்து இந்த வந்துட்டு தங்க சுரங்க மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஆக்ட்ரஸ் எல்லாம் நான் வந்துட்டு இப்படி நடிச்சிட்டாங்க அப்படி நடிச்சிட்டாங்க இதில் நல்லாவே இல்லை அப்படின்லாம் நான் வந்துட்டு குறைய சொல்ல மாட்டேன். அவங்க எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் மோசமாக போனதுக்கு காரணம் வந்துட்டு டைரக்டர் தான். செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவும் ரைட்டிங்கும் தான். சரி, இந்த வின்லேண்ட் சாகா மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா தம்மம் தம்மம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், வின்லேண்ட் சாகா மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இனிமேதான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பண்ணுவேன் அந்த மாதிரி நினச்சேன். ஸோ நானே என்ன படம் நல்லா இருக்கும்னு நானே என்னை ஏமாத்திக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இட்ஸ் லவ் ஸ்டோரி. ஆனா என்ன கேட்டா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கணுமா பார்க்க வேண்டாமான்னு கேட்டா நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். அந்த 17 நிமிஷத்துக்காகவே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதை நீங்க வந்து ஃபோன்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கிடையாது. நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இன்டர்வெல்ல நீங்க எந்திரிச்சு வர்றது வந்துட்டு ஆப்ஷனல். நீங்க கொடுத்த காசுக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு தான் வருவேன்னா நீங்க படம் பார்க்கலாம். இல்லை எந்திரிச்சு வந்துட்டு படம் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சாலும் டிராஜிக் இன்னிக்கோட படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்துட்டு இந்த ரெட்ரோ மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கருத்து என்னதுன்னா, ஜிபியூவை வந்துட்டு பயங்கரமா கொண்டாடுறாங்கல்ல, இது வந்துட்டு அந்த படம் அளவுக்கு அதுக்கு அதை விட ஃபார் 100 டைம்ஸ் பெட்டர் மூவி. ஏன்னா இதில் படத்தில் வந்து கதை இருக்கு. நீங்கள் வந்துட்டு ரெண்டையுமே ஒரு டோப்பமைன் ஷிட்டையும் ஆக்சுவல் ஸ்டோரியையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஆக்சுவலி ஒரு மூவி கேட்டகரியில் இது வந்துடும். இது ரீல்ஸ் கேட்டகரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரெட்ரோ வந்துட்டு ஃபார் பெட்டர் மூவி தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபேன் ஃபேவரட் மூவிஸை விட இந்த படம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்பி போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வச்சுட்டு அது ரொம்ப லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் எந்த கேரக்டருக்கும் நீங்கள் கனெக்ட் ஆகலை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, சூர்யா எப்போல்லாம் கோவப்படுறானோ அப்போல்லாம் நமக்கு கோவம் வரும். சூர்யா எப்போல்லாம் அழுகுற சோகமாக இருக்கானோ அப்போல்லாம் நமக்கு சோகமாக இருக்கும். ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தனியாக ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஆயிரும். இது எனக்கு எப்படி இருந்துச்சு. எனிவேஸ் போய் படம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சைனிங் ஆஃப்.